ஹலோ! எல்லாரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் டு மை சேனல். ஆக்சுவலாக இந்த vlog பார்த்தீங்கன்னா, போன வீக் சண்டே மார்னிங் வந்து ஒரு 6 மணி கிட்டத்தட்ட இருக்கும். ஸோ அந்த டைமில் எடுக்க ஆரம்பித்தேன். இது பொதுவாகவே அப்படி தான். எல்லா லேடீஸ்க்கும் இந்த ஒரு ஃபீல் இருக்கும். வீக் டேஸ்லலாம் நல்லா இழுத்து போத்தி ஃபுல் டைம் தூங்கணும்னு தோணும். ஆனால் வீக்கெண்ட் ஆனால் மட்டும் காலையில் 5 மணிக்கே எனக்கு வந்து இன்னைக்கு முழிப்பு தட்டிருச்சு. இதுக்கு மேலே படுத்தா முடியாதுன்னு எழுந்து வந்தாச்சு. எழுந்து வந்து கொஞ்சம் பாத்திரம்லாம் எடுத்து வச்சு அப்படியே வாஷ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். லேடீஸ்க்கு மட்டும் எப்பயுமே வந்து 24 ஹார்ஸ் 365 டேஸ் எல்லா நாளுமே ஒர்க்கிங் தான். ஸோ என்றைக்குமே நமக்கு லீவ் கிடையாது இல்லையா? ஸோ சண்டேவாக இருந்தா என்ன, சாட்டர்டேவாக இருந்தா என்ன, மண்டேவாக இருந்தா என்ன, எல்லா நாளும் நான் வீடு க்ளீன் பண்ணுவேன், எல்லா நாளும் பாத்திரம் தேய்ப்பேன், எல்லா நாளும் சமைப்பேன். ரெகுலராக நான் இதெல்லாம் பண்ணுற வேலை தான். காலையில் பாத்திரம் தேய்ச்சிட்டு அப்புறம் வீடெல்லாம் பெருக்கிட்டு செடி எல்லாத்துக்கும் தண்ணி ஊற்றிடுவேன். எங்கள் பின்னாடி பக்கம் இருக்க செடியில் பார்த்தீங்கன்னா நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் செடிஸ் வந்து இருக்குது. ரெய்னி சீசனில் எல்லாரோட லீவ்ஸும் வந்து அப்படியே கொட்டி போச்சு. நான் கூட செடி பாலாக போச்சுன்னு நினச்சேன். ஆனால் இங்கே பாருங்கள், கொஞ்சம் சம்மர் ஸ்டார்ட் ஆனோடனே எல்லாமே க்யூட்டாக வந்து துளுத்து வராங்க. சில செடியோட பேர்லாம் எனக்கு என்னன்னே தெரியல. ஆனால் பார்க்குறதுக்கு எல்லாமே சூப்பராக இருக்கும். அதே மாதிரி நான் வீக்கெண்டில் தான் இந்த உருளியில் இருக்கிற பூ தண்ணி இதெல்லாம் வந்து க்ளீன் பண்ணுவேன். டெய்லியுமே பூ மாற்றிடுவேன். பட் ஆனால் வந்து தண்ணியை ஊற்றாமல் பூவே போடாமல் ஒரு நாள் இருக்குது அப்படின்னா அது சண்டே தான். ஸோ நல்லா சோப் போட்டு வாஷ் பண்ணி கொஞ்சம் வெயிலில் வச்சுருவேன். ஸோ தட் எந்த ஃபங்கஸும் வராது, கொஞ்சம் அப்படியே நீட்டாக வந்து மெயின்டைன் ஆகிட்ருக்கும். அதே மாதிரி வீக்கெண்டில் தான் பார்த்திங்கன்னா நான் துணி வாஷ் பண்ணுவேன். வீக்கெண்டுன்னு கிடையாது, சண்டே அண்ட் வெனஸ்டே இந்த 2 நாள் தான் துணி வந்து வாஷ் பண்ணுறது. ஸோ காலையிலே மிஷின் போட்டு துணி எல்லாத்தையும் காய போட்டாச்சு. அதே மாதிரி பின்னாடி பக்கமும் பார்த்திங்கன்னா சண்டேஸில் தான் நல்லா தேய்ச்சி கழுவுற வேலை. ஸோ அதையும் வந்து இன்றைக்கி நல்லா பார்த்துட்டேன். இதை முடிச்சுட்டு அப்புறம் வந்து ஸ்வீட்டி அண்ட் ட்விட்டியோட வீடை க்ளீன் பண்ணுறதும் இன்றைக்கி ஒரு நாள் தான். ஸோ அவங்க வீடியோ நல்லா க்ளீன் பண்ணி அவங்களுக்கு இந்த தண்ணி வைக்கிறது, சாப்பாடு போடுறது, அப்புறம் அவங்கள வந்து பராமரிக்கிற வேலை. ஸோ இது எல்லாமே வந்து இந்த சண்டேஸில் தான் பண்ணுவோம். இதெல்லாம் பண்ணி முடிக்கவே காலையில் ஒரு 9:30 ஆகிடுச்சு. ஸோ அதுக்கப்புறம் கடகடன்னு பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுட்டு விக்ரம்க்கு இன்றைக்கி ஹேர் கட் டே. ஸோ ரொம்ப முடி வளர்ந்துருச்சு. ஆக்சுவலாக நாங்கள் என்ன நினச்சோம் அப்படின்னா, அவனுக்கு வந்து நல்லா முடி வளர்க்கலாம், கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ஒரு லுக் வந்து அவனுக்கு க்ரியேட் பண்ணலான்னு பார்த்தோம். ஆனால் இந்த சீசனில் வந்து முடியலங்க, அவ்வளோ வெயில் அடிக்குதா, குழந்தை ரொம்ப அவஸ்தைப்படுறான். ஸ்டைலெல்லாம் அப்புறமா ஓரங்கட்டி வைப்போம். இப்போ ஃபஸ்ட்டு அவனுக்கு வந்து நல்லா ஹேர் கட் பண்ணி அவனை கொஞ்சம் ஃப்ரீயாக வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் கூட்டிகிட்டு போயிருந்தோம். என் ஹஸ்பண்ட் அங்கே போயிட்டு அவன்கிட்ட சொன்னார், இந்த மாதிரி நீ அசையக்கூடாது ஆடக்கூடாதுன்னு. அதே மாதிரி அவனும் உட்காந்துக்கிட்டு இருந்தான். அப்புறம் அந்த அண்ணா கிட்ட வந்து என்ன சொன்னோன்னா, ஃபுல்லாக கட் பண்ணிடுங்க, தலையில் முட்டியே இருக்கக்கூடாது அப்படின்னு வந்து சொல்லிட்டாரு. ஸோ அவரும் வந்து சரிங்க அப்படின்னு சொல்லி தான் ஹேர் கட் பண்ண ஸ்டார்ட் பண்ணார். ஃபஸ்ட்டு கொஞ்சமாக வந்து கட் பண்ணி காமிச்சிட்டு இது ஓகேவான்னு கேட்டார். ஆனால் நாங்கள் வந்து என்ன சொன்னோன்னா, இல்லை சுத்தமாக முடியே தேவையில்ல, வேணும்னா மொட்டை கூட அடிச்சுக்கோங்க, ஆனால் வந்து தயவு செஞ்சு முடி மட்டும் வைக்காதீங்க, குழந்தை ரொம்ப அவஸ்தைப்படுறான். ஏன்னா அவனுக்கு மண்டையில் சும்மா வேர்த்துக்கிட்டே இருக்கா, அது பார்க்கவே ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அதனால் இந்த வாட்டி சம்மர் கட் பண்ணியாச்சு. ஸோ எப்படியோ கிட்டத்தட்ட வந்து ஒரு மாதத்துக்கு முடி வளராதுன்னு நினைக்கிறேன். இப்போ இந்த ஒரு மாதம் அவன் கொஞ்சம் ஹாப்பியாக இருக்கட்டும். ஏன்னா நான் ஸ்கூலும் வந்து கிடையாதுல்ல, இந்த மார்ச் மந்தோட ஓவர் தான், வீட்டில் தான் இருக்க போகுது குழந்தை. ஸோ அதனால் நல்லா ஃபுல்லாக வந்து ஹேர் கட் பண்ணியாச்சு. வீட்டுக்கு வந்து கடகடன்னு வந்து லஞ்சும் குக் பண்ணிட்டேன். இன்றைக்கி ரொம்ப சிம்பிளான லஞ்ச், ரசம் சாதம், உருளைக்கிழங்கு ஃப்ரை பண்ணலான்னு நினச்சேன். பட் ஆனால் என் ஹஸ்பண்ட் மனசாட்சி இருக்கா, ஒரு நாளாவது கறி செஞ்சு கொடு அப்படின்னு சொல்லி சொன்னார். அதனால் கறி வாங்கிட்டு வந்தாங்க. பட் நான் சிக்கன் தொக்கு, சிக்கன் குழம்புலாம் எதுவும் பண்ணல. நான் மேரினேட் பண்ணி சிக்கன் 65 பண்ணி கொடுக்கவா அப்படின்னு கேட்டேன். அவரும் வந்து சரி ஓகே பண்ணி கொடு, விக்ரம்க்கு ரொம்ப பிடிக்கும்னு சொல்லியாச்சு. அதனால் சிம்பிளாக இன்றைக்கி ரசம் சாதம், சிக்கன் 65 இதுதான் எங்கள் வீட்டில் இன்றைக்கி வந்து மதியானம் லஞ்சு. ஸோ நான் எனக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த நான்வெஜ்லாம் ரொம்ப பிடிக்காது. சிக்கன் மட்டும்தான் சாப்பிடுவேன். அது கூட ஒரு 2 பீஸ் 3 பீஸ் அதோடு நிப்பாட்டிடுவேன். பட் வெஜிடபிள்ஸில் எல்லா காயுமே சாப்பிடுவேன். இதுதான் அதுதான் கிடையாது. பட் ஆனால் நான்வெஜ்னு வந்துட்டால் ஒன்லி சிக்கன், அது கூட 2 பீஸ் மேலே பாடி தாங்காது. ஸோ அதுதான் எனக்கு சீரியஸாக வெறுப்பாக இருக்குது கைஸ். சரி, மிரர் ஷாட் இல்லாமல் நம்ம வந்து டேரெக்டாக கேமரா பார்த்து பேசலான்னு சொல்லிட்டு தான் இப்படியெல்லாம் செட் பண்ணி வச்சுருக்கேன். ஆனால் என்ன தெரியுமா, கேமரா இங்கே இருக்குது, பட் நான் இங்கே பார்த்து பேசணும், வியர்டாக இருக்குது. எனக்கு பழக்கமே இல்லை இது. ஆனால் என்ன பண்ணுறது, கால் ரொம்ப வலிக்குது, வயசாயிடுச்சு. சரி நம்ம கொஞ்சம் நல்லா செட்டில்டாக உட்காந்துட்டு நம்ம வந்து வீடியோ பண்ணலான்னு சொல்லிட்டு தான் இப்போ வந்திருக்கேன். நான் வந்து கொஞ்ச நாள் முன்னாடி இந்த வேலண்டைன்ஸ் டே வந்துச்சுல்ல, ஸோ அப்போ வந்து லைக்கா பிங்க் லவ் சேல், சாரி கரெக்டாக சொல்கிறேன்னா அதான் நினைக்கிறேன். ஸோ அந்த நைக்கா பிங்க் லவ் சேலில் வந்து கொஞ்சம் ஐட்டம்ஸ்லாம் வாங்கினேன். கொஞ்சம் வந்து மேக்கப் ப்ராடக்ட்ஸ், இன்னொன்று கொஞ்சம் வந்து ஸ்கின் கேர் ப்ராடக்ட்ஸ். ஸோ அதில் வந்து கொஞ்சத்தை வந்து நான் இன்ஸ்டாகிராம் ரீல்ஸில் வந்து ஷேர் பண்ணியிருப்பேன், என்னெல்லாம் வாங்கியிருந்தேன், ஸோ எதுக்காக அது வாங்கியிருந்தேன், நல்லா இருக்கா அப்படின்ற மாதிரிலாம் வந்து ரிவ்யூ கொடுத்துருந்தேன். ஸோ இப்போ வந்து ஸ்கின் கேர் ப்ராடக்ட்ஸ்லாம் வந்து வாங்கியிருந்தேன். அதை வந்து நான் யூஸும் பண்ணல, அன்பாக்ஸே பண்ணல. நான் இன்னும் பார்த்தீங்கன்னா தெரியும். சரி வீடியோ பண்ணிவிட்டு அதை யூஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணலான்னு வாங்கி கிட்டத்தட்ட வேலண்டைன்ஸ் எப்போ ஆர்டர் போட்டது இருக்கு பாருங்க. அதில் பாதி வந்து லைவ்ஸ் பண்ணுது, பாதி இன்னும் அப்படியே இருக்குது. ஸோ இங்கே பாருங்கள், இந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் அப்படியே ஸ்கின் கேர் ப்ராடக்ட்ஸ்லாம் அப்படியே இருக்குது. அதனால் அதெல்லாம் வந்து இன்னைக்கு
அன்பாக்ஸ் பண்ணி நம்ம அது என்னெல்லாம் வாங்கியிருக்கேன், எதுக்காக அதை வாங்கினேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் இருக்க போகுது. ஏன்னா மோஸ்ட்டாக கொஞ்சம் ரிப்பீட்டடாக வந்து கேட்குற கொஷின்ஸில் என்னோட ஸ்கின் கேர் பற்றி நிறைய பேர் ஒரு கொஷின்ஸ் கேட்குறீங்க. ஸோ அதை வந்து இன்னைக்கு தெளிவாக இந்த வீடியோவில் சொல்லிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் சாப்பிட்டு கிஃப்ட் நல்லா திரும்ப உட்காந்துருக்கேன். ஸோ ஃபர்ஸ்ட் என்ன ப்ராடக்ட்டு அப்படின்னு பார்ப்போம். ஸோ இந்த பிராண்ட் பார்த்தீங்கன்னா ரிக்வில் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ரொம்ப ஃபேமஸாக இருக்குது. எனக்கு இதை பார்த்ததுலேருந்து இதை வாங்கி ட்ரை பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆசை. லாஸ்ட் டைம் இதுக்கு முன்னாடி வந்து என்ன மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்ணிட்டு இருந்தேன், பான்ஸு. அது கூட வந்து வெறும் சம்மர் சீசனில் தான் அது போட்டுட்டு இருந்தேன். அப்புறம் எனக்கு நார்மலாகவே ஓரளவுக்கு கொஞ்சம் நார்மல் ஸ்கின் தான். ஸோ ரொம்ப ஆயிலியும் கிடையாது, ரொம்ப ட்ரையும் கிடையாது, நல்ல ஒரு மாய்ஸ்சராக தான் இருக்கும். இந்த பீரியட்ஸ் டைமில் மட்டும் இந்த மாதிரி குட்டி குட்டியாக வந்து பிம்பிள் வரும். இப்போ எனக்கு இன்னும் 2-3 நாள் பீரியட்ஸ் இருக்குது காரணத்தினால இங்கே ஒரு பிம்பிள் இங்கே ஒரு பிம்பிள் அந்த மாதிரி. நான் எதுவுமே பண்ண மாட்டேன். பீரியட்ஸ் முடிஞ்சோடனே 3 to 2 days வந்து அதுவே தானாக காணாமல் போயிடும். ஸோ இப்போ அதனால தான் வந்திருக்கு. ஸோ நம்ம கதைக்கு வருவோம். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம பான்ஸ் அந்த ப்ளூ கலர் லைட் வெயிட் ஜெல் இருக்குல்ல, ஸோ அதான் யூஸ் பண்ணிட்டுருந்தேன். இப்போது இதுக்கு மாறலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து ட்ரை பண்ணலான்னு வாங்கியிருக்கேன். ஆக்சுவலாக என்னோட ஸ்கின் பார்த்தீங்கன்னா சம்மர் சீசனில் மட்டும் ஆயிலி ஆயிடுது. அது ஏன்னு எனக்கும் தெரிய மாட்டேங்குது. வின்டரில் வந்து நல்லா ட்ரையாக இருக்குது, சம்மரில் ஆயிலி ஆயிடுது. என்ன என்ன கண்ட்ராவினே தெரியல கைஸ். அதனால தான் வந்து சம்மர் சீசன் வரப்போகுது இல்லை, அதனால நான் வந்து எல்லாமே அந்த ஆயில் கண்ட்ரோல் பண்ணுற மாதிரியான ஸ்கின் ப்ராடக்ட்ஸில் வந்து இன்வெஸ்ட் பண்ணிவிடுவேன். ஸோ இந்த வாட்டி வந்து இந்த ரிக்வெல் கரெக்டாக சொல்லலான்னு கூட தெரில. ஸோ அந்த பிராண்டில் இருக்கிற ஒரு ஆயில் ஃப்ரீ மாய்ஸ்சரைசர். இது ஹீட் வெயிட்டு, அப்புறம் வந்து கொஞ்சம் பிசு பிசுன்னு இருக்காது, நார்மல் டு ஆயிலி ஸ்கின் யார் வேணால் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ நல்லா இருக்குன்ற மாதிரி நிறைய ரிவ்யூஸ் பார்த்தேன். முக்கியமாக நான் போயிட்டு என்ன பண்ணேன்னா, இந்த ChatGPT கிட்ட வந்து என்னோடய ஸ்கின் டைப் சொல்லி எனக்கு இந்த மாதிரி பிரச்சனைலாம் இருக்குதுன்னு சொல்லி அதுக்கிட்ட கேட்டேன். வந்து எனக்கு இது சஜஸ்ட் பண்ணிச்சு. ஸோ அதை நான் ஒரே காரணத்துக்காக தான் இது வாங்கியிருக்கேன். லாஸ்ட் இயர் என்ன பண்ணிச்சு அப்படின்னா எனக்கு அந்த பான்ஸ் அந்த லைட் வெயிட் ஜெல், ஸோ அதை வந்து சஜஸ்ட் பண்ணிச்சு. ஆனால் அது வாங்கி யூஸ் பண்ண நல்லா தான் இருந்துச்சு. இப்போ கூட அது இருக்குது. எப்போயாவது எனக்கு தோணுச்சுன்னா அதை எடுத்து லைட்டாக போட்டுக்குவேன். ஸோ இப்போ வந்து அதை விட பெட்டராக ஏதாச்சும் கிடைக்குமான்னு கேட்டதுக்கு இது சஜஸ்ட் பண்ணிச்சு. ஸோ இது எப்படி இருக்கும்னே தெரில. நீங்கள் யாராவது யூஸ் பண்ணியிருக்கீங்கன்னா எனக்கு வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள், நல்லா இருக்குமா நல்லா இருக்காதான்னு. பிகாஸ் என்னோடய ஸ்கின் பார்த்தீங்கன்னா சம்மர் சீசனில் மட்டும் ஆயிலியாக இருக்கும், வின்டர் சீசனில் வந்து ட்ரை ஆகிடும். ஸோ அப்படிப்பட்ட ஸ்கின்னு, அதாவது இந்த ஜூலை வரைக்கும் என் ஸ்கின் வந்து ஆயிலியாக இருக்க மாதிரி இருக்கும். ஜூலைக்கு அப்புறத்துலேருந்து கொஞ்சம் ட்ரை கிடையாது, ஆயிலினஸ் வந்து கம்மியாயிடும். அது ஏன் ஆகுதுன்னே தெரியுது. இது எப்பயுமே எனக்கு அப்படி தான் இருக்கும். ஸோ இந்த இயரும் அப்படி தான் இருக்க போகுது. அதனால் முன்னாடியே ப்ரிப்பராக இருக்கலாம்னு சொல்லிட்டு ஐ பாட் திஸ். ஸோ இது ஓப்பன் கூட பண்ணி பார்க்கலாமா? நான் ஓப்பனே பண்ணலன்னு கைஸ். எப்பவுமே வந்து ரொம்ப ஆர்வக்குளர், வந்த உடனே ஓப்பன் பண்ணிடுவேன். பட் ஆனால் இந்த வாட்டி ரொம்ப பொறுமையை வந்து கடைபிடிச்சேன். எனக்கு ஆக்சுவலாக இது பிடிச்ச காரணமே என்ன தெரியுமா? இந்த மாதிரி எனக்கு பிடிச்ச ப்ளூ கலரில் வந்து டிசைன் பண்ணியிருக்காங்க. அதுக்காக வாங்கலை, பட் சொல்கிறேன் பிடிச்சிருக்கு, அழகாக இருக்குல்ல. ஆனால் இது எப்படி இருக்குன்னு தான் எனக்கு தெரியல. சரி, ரிட்டர்ன் கூட போட முடியாது. ஏன்னா இப்போ பாருங்கள் 15 நாள் ஆயிடுச்சு. நல்லா இருந்தாலும் நான் யூஸ் பண்ணணும். வீடியோ எடுத்துருக்கணும் அப்போவே. பட் எனக்கு ரொம்ப இதை விட பல வேலைகள் சில்ஸாலாம் எடுக்கணும் கைஸ். ஆக்சுவலாக உங்களுக்கு ஒன்று தெரியுமா, சம்மரில் மட்டும்தான் என் ஸ்கின் வந்து ரொம்ப ஆயிலியாக பிம்பிள் வர மாதிரிலாம் ஃபீல் இருக்கும். வின்டரில் அப்படியே ஆப்போசிட், பயங்கர க்ளோயிங்காக இருக்கும் ஸ்கின்னு. நிறைய பேர் கேட்பாங்க, என்னெல்லாம் பண்ணுறீங்க, ஏன் உங்கள் ஸ்கின் இவ்வளோ க்ளோயிங்காக இருக்குது, எப்படி கொஞ்சம் கலராக வேற ஆகிடுவேன். அதான் காமெடியாக இருக்கும். எனக்கு அது என்னன்னே தெரியாது கைஸ். அப்படி தான் நான் கொஞ்சம். ஸோ இப்படி தான் இருக்குது. அதை ஓப்பன் பண்ணி பார்ப்போம். லைட்டாக இதோ பாருங்க, ஒயிட் கலரில் ஒரு க்ரீம். நான் வந்து இதை மூஞ்சில் தடவை. நம்ம ஃபஸ்ட்டு பேட்ச் டெஸ்ட் பண்ணுவோம், அதாவது கையில் தடவி பார்ப்போம். ஓகே. ஸோ ஆக்சுவலி ஸ்பீக்கிங் இது நிஜமாவே சூப்பராக இருக்குது. ஸோ யாராச்சும் என்ன மாதிரி ஒரு காமெடியான ஸ்கின் காம்பினேஷனில் இருந்தீங்கன்னா நிஜமாக இதை ட்ரை பண்ணலாம். வே பெட்டர். அந்த பான்ஸ் கம்பேர் பண்ணும்போது அதை விட நிஜமாவே இது பெட்டராக இருக்குது. அதுவும் நான் குறை சொல்ல, அதுவுமே சூப்பராக இருக்குது. அதை விட கொஞ்சம் பெட்டராக இருக்குது. மேபி ரேட்னாலேயா இருக்கலாம், தெரில. பட் நல்லா இருக்குது. ஃபைனலாக ஒரு நல்ல ப்ராடக்ட் வாங்கிட்டேன் கைஸ். நல்ல மாய்ஸ்சரைசரில் வந்து இன்வெஸ்ட் பண்ணிட்டேன். ஸோ இந்த சம்மருக்கு என்னோடய மாய்ஸ்சரைசர் வந்து இதுதான், நல்லாயிருக்கு. அடுத்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், அதாவது இதுக்கப்புறம் இது இல்லாமல் நம்ம வெளியவே போக முடியாது, அந்த மாதிரியான ஒரு ப்ராடக்ட். என்னன்னு தானே கேட்குறீங்க? எஸ், நம்ம தலைவர் திமிங்கலம் தான்ற மாதிரி சன்ஸ்க்ரீன். ஸோ
லாஸ்ட் இயர் வந்து ஆக்சுவலாக இது வந்து எனக்கு இதுவுமே ChatGPT தான் எனக்கு சஜஸ்ட் பண்ணிச்சு. இது வந்து அக்வாலாஜிக்காவோட க்ளோ சன்ஸ்க்ரீன் அப்படின்னு சொல்லிட்டு. நிஜமா இதுவுமே செம்ம சூப்பராக இருந்துச்சு. எனக்கு வந்து சன்ஸ்க்ரீனே பிடிக்காது. ஏன்னா அது போட்டோடனே அந்த ஒயிட் கேஸ்ட் இருக்கும். ஒன்று ரொம்ப ஹெவியாக இருக்கும். எனக்கு ஆல்ரெடி ஆயிலி, அதாவது சம்மரில் வந்து ஆயிலி. ஸோ அதனால இந்த சன்ஸ்க்ரீன்லாம் போட்டால் இன்னுமே கொஞ்சம் நிறைய ஆயில் செக்ரேட் ஆகிற மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் இருக்கும். ஆனால் திஸ் ஒன் இஸ் வெரி வெரி குட் கைஸ். நீங்கள் வந்து தாராளமாக இது வாங்கலாம். ஆனால் இது ரேட் தான் கொஞ்சம் வந்து அதிகமாக இருக்க மாதிரி எனக்கு ஒரு ஃபீல். ஸோ இது ரேட் பார்த்தீங்கன்னா 450 கிட்ட வரும். ரேட் வந்து 450 கிட்ட வருமா? பட் ஆனால் அந்த ரேட்டுக்கான ஒர்த்து, நல்ல ஒர்த்து, செம்மையாக இருந்துச்சு. நான் ஒரு சம்மர் ஃபுல்லாமே இதை வச்சு தான் நான் சர்வை பண்ணிருந்தேன். நம்பி நான் போட்டு போவேன். கலர் டேனே ஆகாது. நல்ல ஒரு ரிசல்ட் கொடுத்துருந்துச்சு. ஆனால் என்ன தெரியுமா, நம்ம வந்து ரீஅப்ளிகேஷன் பண்ணணும். ஒரு 3 to 4 ஹவர்ஸ்க்கு அப்புறமா அகெயின் நம்ம வந்து கொஞ்சம் கொஞ்சமாக எடுக்கணும். இன்னும் கூட கொஞ்சம் இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ அதுவுமே இந்த மாதிரி தான் இருக்கும். இதுவுமே சீரியஸாக ரொம்ப சூப்பராக இருக்கும். நான் கண்டிப்பாக இதை நான் குறையே சொல்ல மாட்டேன். இதுவுமே போட்டால் ஒன்றுமே ஆகாது, போட்டதே தெரியாது. நான் வந்து இது என்ன பண்ணுவேன், பகலில் மட்டும் இல்லை ஈவினிங்லையும், நான் வந்து இதை வந்து பகலில் மட்டும் இல்லை ஈவினிங்லையும் போடுவேன். ஏன்னா நான் வந்து இந்த சமையல் பண்ணும்போது ரொம்ப எரியும் சம்மரில், பார்த்துருக்கீங்களா? அப்படியே கப 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 கபன்னு இருக்கும். நைட்லலாம் இந்த தோசை சுடும் போதெல்லாம் அப்படியே இருக்கும். ஸோ அப்பயுமே நான் வந்து ஈவினிங்கில் ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு இதை ஒரு வாட்டி அப்ளை பண்ணிப்பேன். போன சம்மர் ஃபுல்லாமே நான் இதை வச்சு தான் வந்து உயிர் வாழ்ந்தேன் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அதனால இந்த வாட்டியும் போய் ChatGPT இதை விட பெட்டர் ஏதாச்சும் இருக்கா அப்படின்னு கேட்கும் போது சில பல ஆப்ஷன்ஸ்லாம் கொடுத்துருந்துச்சு. ஸோ அதில் இந்த பிராண்டும் ஒன்று. ஸோ ஆல்ரெடி நான் இதில் வந்து மாய்ஸ்சரைசர் வாங்கிட்டேன். ஸோ இது அப்படியே கம்பைன் பண்ண மாதிரி இருக்குமேன்னு சொல்லிட்டு இதுலேயே வந்து நான் சன்ஸ்க்ரீனும் வாங்கிட்டேன். ஆக்சுவலி டப்பா பார்க்குறதுக்கு இது நல்லாயிருக்கு. ஆரஞ்சு கலரில் SPF 50+++ அப்படின்னு போட்டிருக்கு. நீங்கள் வந்து சன்ஸ்க்ரீன் வாங்குறீங்கன்னா கண்டிப்பாக SPF 50 மேலே தான் வாங்கணும். நம்ம ஊர் கிளைமேட்டுக்கு, நம்ம ஊர் வெயிலுக்கு அதுக்கு கீழே வாங்கினா சன்ஸ்க்ரீன் வாங்குறதே வேஸ்ட்டையா அந்த மாதிரி. இது வந்து ஆயிலி ஸ்கின்னுக்கு ரொம்ப நல்லதுன்னு சொல்கிறாங்க. அண்ட் வந்து ரொம்ப பிம்பிள் இருக்குது, உங்களுக்கு ரொம்ப வந்து சென்சிட்டிவ் ஸ்கின்னு, அவங்க கூட வந்து இதை யூஸ் பண்ணலாம் அப்படின்னு இதில் போட்டிருக்கு கைஸ். நான் இன்னும் இதை யூஸ் பண்ணி பார்க்கல. ஆனால் ChatGPTயும் எனக்கு இதான் இந்த மாதிரி தான் சொல்லிச்சு, நீ வந்து இதை யூஸ் பண்ணலாம். ஏன்னா நான் வந்து சொல்லியிருந்தேன் இந்த மாதிரி எனக்கு பிம்பிள்ஸ் வரும் இதில் சம்மரில், ஸோ அதுக்கேற்ற மாதிரிலாம் சொல்லு அப்படின்னு கேட்டதுக்கு இது சஜஸ்ட் பண்ணிச்சு. நிறைய சஜஸ்ட் பண்ணிச்சு. பட் நான் எனக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இதோட இது மேட்ச் ஆகுமேன்னு சொல்லிட்டு இது வாங்கியிருக்கேன். ஸோ நான் இன்னும் அன்பாக்ஸே பண்ணல. இப்போ நம்ம இதை வந்து அன்பாக்ஸ் பண்ணுறோம், ஓகேவா? அண்ட் நீங்களாம் என்ன வந்து சன்ஸ்க்ரீன் போட்டீங்க போன இயர், இந்த இயர் என்னெல்லாம் வந்து பிளான் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லுங்கள். இல்லை என்னன்னே தெரியல அப்படின்னா நீங்கள் தாராளமாக வந்து இது ட்ரை பண்ணலாம், இல்லைனா இதுவும் ட்ரை பண்ணலாம். ரெண்டுமே சூப்பராக இருக்குது, உங்களோட சாய்ஸ். ஆக்சுவலி என்னோட கைண்ட் ஆஃப் ஒர்க் பார்த்தீங்கன்னா வீட்டுக்குள்ளேயே தான் முடிஞ்சிடும். ஸோ வெளியில் போக வேண்டிய அவசியமே இருக்காது. அப்படியே நாங்கள் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் குழந்தைன்னு வந்து வெளியில் போகிறதா இருந்தாலும் ஈவினிங் தான் சூஸ் பண்ணுவோம் ரொம்ப தெளிவாக. ஸோ அதனால் நான் வந்து வெயில் படாத ஒரு ரோஜா அப்படின்னு வச்சுக்கலாம். ஆக்சுவலி இதோட பேக்கேஜிங்கே பயங்கரமாக இருக்குது கைஸ். இந்த ஆரஞ்சு கலர் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஏன்னா சன்னு, ஆரஞ்சு, எல்லோ அந்த மாதிரி எல்லாம் கம்பைன் பண்ண மாதிரி இருக்குது. ஸோ நம்ம வந்து இதை ஒயிட் காஸ்ட் இருக்காது, நல்லா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. நம்ம ட்ரை பண்ணி பார்ப்போம். நல்லா வந்து பயங்கரமாக பேக் பண்ணி கொடுத்துருக்காங்க. அது எப்படி இருக்குன்னு தெரியலையே. ஸோ ட்ரை பண்ணுவோம். இதுக்குன்னே வந்துட்டாப்புல. இதை வந்து நம்ம அப்ளை பண்ணி பார்க்கலாம். ஸோ எனக்கு தெரிஞ்சு இது நல்லா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா ChatGPT அந்தளவுக்கு புகழ்ந்துச்சு. இது நிஜமாக நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன். விக்ரம் டைப்பர் ஸ்மெல் அடிக்குது. ஆக்சுவலி இதையும் கேட்டீங்க, விக்ரம்க்கு என்ன டைப்பர் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னு. நான் வந்து விக்ரம்க்கு பிஃபோர் 1 இயர், அதாவது 1 இயர் வரைக்கும் பேபி ஹக் ப்ரீமியம் ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு நல்ல ஒரு காஸ்ட்லியான டைப்பர் அதான் யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் இப்போ வந்து பேபி ஹக்லேயே நார்மல் வேரியண்ட், அது வந்து கொஞ்சம் ப்ரீமியம், இது கொஞ்சம் லோ காஸ்ட். ஏன்னா இப்போ நம்ம வந்து சும்மா எங்கேயாவது வெளியே போனால் தானே போடுறோம், அப்போல்லாம் அப்படி கிடையாது, அடிக்கடி போடுற மாதிரி இருக்கும். அப்போ வந்து அதனால் அது யூஸ் பண்ணது. இப்போ அப்படி கிடையாது, நார்மலுக்கு மாறியாச்சு. ஸோ அதான் நிஜமாவே விக்ரம் டைப்பர் ஸ்மெல் அடிக்குது. பட் ஓகே ஃபைன், நல்லா தான் இருக்குது. அதை தாண்டி அந்த டைப்பர் ஸ்மெல்லை தாண்டி இது வந்து நிஜமாக சூப்பராக இருக்குது. இதில் என்ன ஸ்மெல் அடிக்கும் தெரியுமா? இதுவும் நல்ல ஃப்ரேக்ரண்ட் இருக்கும். இதில் ஆக்சுவலி ஃப்ரேக்ரண்ட்டே இல்லை, அதுதான் வந்து இதோட ஸ்பெஷலே. எதுவுமே ஸ்மெல் அடிக்காது. எனக்குலாம் வந்து மைக்ரேஷன் இருக்குது, கொஞ்சம் ஏதாவது ஹெவியாக ஸ்மெல் அடிக்கிற மாதிரி இருந்ததுன்னா உடனே இந்த சைடு மட்டும் அப்படியே வலிக்கும், தலை எரிச்சலாக இருக்கும், அப்புறம் சாப்பிட முடியாது, தூங்கி எழுந்தால் தான் சரியாகும். ஸோ அந்த மாதிரி ஒரு பிரச்சனை. ஸோ அப்படி இருக்கவங்க தாராளமாக இதை வந்து யூஸ் பண்ணலாம்.
இதுதான் எனக்கு தெரில, யூஸ் பண்ணி பார்த்தா தான் தெரியும். இல்லை ஃப்ரேக்ரண்ட் இருக்கு, அதுவும் விக்ரமோட டயப்பர் ரொம்ப அடிக்கல கைஸ். ஆக்சுவலி இது டயப்பர் ஸ்மெல் இல்லை. நீங்கள் பேபி வச்சுருந்தீங்கன்னா நீங்கள் வந்து மீமி ஸ்வைப்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம், வெட் ஸ்வைப்ஸ், அந்த ஸ்மெல் அடிக்குது. தெரில கைஸ், யூஸ் பண்ணி பார்த்தா தான் தெரியும். ஆனால் யூஸ் பண்ண வரைக்கும் லைட் வெயிட். அவங்க சொன்ன மாதிரி நோ ஒயிட் காஸ்ட், நோ வந்து இந்த பிசு பிசு தன்மை, நோ வந்து லபலபா, நல்லா இருக்குது. கண்டிப்பாக எனக்கு தெரிஞ்சு இது வந்து ஆயிலி ஸ்கின்க்கு சூப்பராக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இதுவும் நல்லாயிருக்கு. இதுவும் கொஞ்சம் பேலன்ஸ் இருக்குது. அப்படி ஏதாவது கோளாறு பண்ணால் உடனே இதுக்கு டக்குன்னு இதுக்கு மாறிடுவேன். ஸோ அடுத்த ப்ராடக்ட் போகலாமா? அடுத்து வந்து ரொம்ப ஒரு மாதிரி பயங்கரமான ஒரு ப்ராடக்ட், ரொம்ப நாளாக வாங்கணும்னு நினச்சிட்டு இருந்தேன். இது கூட நான் வந்து ரெக்டினால் வாங்கியிருக்கேன் கைஸ். இங்கே பாருங்கள், மாசா நைட் க்ரீம். அதுவும் நீங்கள் கண்டிப்பாக பிகினராக இருந்தால் நீங்கள் நிஜமாவே இந்த பிராண்டோட ரெக்டினால் யூஸ் பண்ணலாம். ஏன்னா அதில் வந்து 0.1% தான் வந்து ரெக்டினால் இருக்குது. ரெக்டினால் யூஸ் பண்ணுறதுல கொஞ்சம் நிறைய தெரிஞ்சிருக்கணும் அதை பற்றி. ஸோ இதை எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்ட்டும் வந்து இதுலேயே வந்து போட்டிருக்காங்க. இத்தினூண்டு சைஸ் தான் வந்து எடுக்கணும். ஸோ அதெல்லாம் நல்லா ஸ்கின்னெல்லாம் நல்லா ப்ரெப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா லாஸ்ட்டாக வந்து இத்தினூண்டு, ஸோ இங்கே 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 இங்கேன்ற மாதிரி போட்டு நல்லா லைட்டாக வந்து போட்டு கம்மி போய் படுத்துடணும். நைட்டு தான் இதுவும் போடணும். ஸோ வீக்லி 2 times ஃபர்ஸ்ட்டு, அதுக்கப்புறம் ஒரு 1 monthக்கு அப்புறமா வீக்லி 3 times. அப்புறம் நீங்கள் வந்து உங்களுக்கு அப்படியே அது பழக நீங்கள் டெய்லி கூட வந்து போட்டலாம். ஆனால் எடுத்தோடனே டெய்லி போட்டிங்கன்னா சில பேருக்கு அது ஒத்துக்கும், சில பேருக்கு ஒத்துக்காது. நான் இதை ஓப்பனே பண்ணல கைஸ். கொடுமை பார்த்தீங்களா? ஆசையாக வாங்கினேன், சரி வீடியோ எடுத்துகிட்டு உங்ககிட்டலாம் சொல்லிவிட்டு உங்களுக்கு இதை ரெக்கமெண்டேஷன் பண்ணிவிட்டு யூஸ் பண்ணுங்கள், நம்ம அப்படியே இளமை பூங்காற்றுன்னு வந்து பாட்டு பாடிக்கிட்டே இருக்கலாம் அப்படின்னு வந்து சொல்லிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம ஒண்டியோரியாக யூஸ் பண்ணக்கூடாது, நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் இதை சொல்லணும் அப்படின்னு தான் வந்து அப்படி பொத்தி பொத்தி பத்திரமா ஓப்பன் பண்ணாமல் வச்சுருந்தேன். ஓப்பன் பண்ணுவோம் கைஸ், ஓப்பன் பண்ணுவோம். ஆக்சுவலாக இதோட கலருமே எனக்கு பிடிச்சிருக்கு. எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ப்ளூ கலர் ரொம்ப பிடிக்கும். அதுக்கு அடுத்தபடியாக இந்த எல்லோ கலர் ரொம்ப பிடிக்கும். அதுக்கு அடுத்தபடியாக எனக்கு ஆரஞ்சு கலர் ரொம்ப பிடிக்கும். அப்புறம் மெரூன் கலர் ரொம்ப பிடிக்கும். எனக்கு பிடிச்ச கலர்லேயே வந்து இவன் டிசைன் பண்ணியிருக்க காரணத்தினால் இவனை சூஸ் பண்ணியிருக்கேன். நான் சொன்னால் அது வந்து நியாயமே இருக்காது, பட் இதுவும் ஒரு காரணம். எனக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் வந்து ChatGPT கொடுத்தது, ஆனால் வந்து இதை யூஸ் பண்ணதுக்கு இது ஒரு காரணம், அவ்வளோதான். ஸோ இதை ஓப்பன் பண்ணி பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. சீல்டு, அதனால் இப்போ ஓப்பன் பண்ண முடியாது. இப்போ நைட்டும் கிடையாது, பட்ட பகல், அதனால் இப்போ நான் வந்து இதை யூஸ் பண்ணல. நைட் நான் படுக்க போகும்போது எப்படியும் நான் வீடியோ எடுப்பேன், அப்போ வந்து இதை யூஸ் பண்ணிவிட்டு பார்ப்போம் ஏதாவது இரிட்டேஷன் இருக்கா, இல்லை எனக்கு என் ஸ்கின் வந்து செட் ஆகுதுன்னு. லைட்டாக என் ஸ்கின் வந்து பார்த்திங்கன்னா சென்சிட்டிவ் ஸ்கின், டக்குன்னு வந்து பிம்பிள் வந்துடும். அதனால் இது தெரில, கொஞ்சம் பயமாக தான் இருக்குது. இருந்தாலும் ஒரு ஆசை போட்டு அப்படியே என்னோட இந்த யூத்ஃபுல்னஸ் அப்படியே வந்து பிளாக் ஆகி அப்படியே ஆகிற காலம் வரைக்கும் இருந்துச்சுன்னா எப்படி இருக்கும் அப்படின்னு ஒரு நப்ப ஆசை தான். சாகிற காலம் வரைக்கும் இல்லைனாலும் ஏதோ கொஞ்சம் நஞ்ச காலம் என் ஹஸ்பண்டுக்கு நான் வந்து அழகாக தெரிஞ்சோன்னா எனக்கு அதுவே போதும் கைஸ். எல்லாருக்கும் அந்த ஆசை தானே, கடைசி வரைக்கும் நம்ம ஹஸ்பண்டோட கண்ணுக்கு நம்ம அழகாக தெரியணும் அப்படின்னு தான் வந்து எல்லா பொண்ணுங்களும் ஆசைப்படுவோம். ஆனால் என் ஹஸ்பண்ட் என்ன சொல்லுவாங்கன்னா, நீ எப்பவும் என்னோட அழகி அப்படின்னு சொல்லுவாங்க. நமக்கு டாபிக் குள்ளே போயிடலாம், அந்த கதை வேணும் நமக்கு. ஸோ என்னோட ஸ்கின் கேர்ன்னு பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு, அதாவது இந்த மார்ச் ஸ்டார்ட் பண்ணுறேன். ஸோ மாய்ஸ்சரைசர் வாங்கிட்டேன், அண்டு இது சன்ஸ்க்ரீன் வாங்கிட்டேன், அண்ட் தென் நைட்டில் யூஸ் பண்ணுறதுக்கு ரெக்டினால். ஸோ இதுதான் என்னோட புது ஸ்கின் கேர் ரொட்டீனாக இருக்க போகுது. ஸோ ஃபேஸ் வாஷ் பார்த்தீங்கன்னா நான் ஃபேஸ் வாஷை யூஸ் பண்ண மாட்டேன், அதான் உண்மை. நான் வந்து மைசூர் சாண்டல் சோப் யூஸ் பண்ணுறேன். ஸோ அந்த சோப்பை தான் ஃபேஸுக்கும் போடுவேன். அதுதான் என்னோட அழகின் ரகசியம். அதான் சொல்ல நம்ப முடியல, ஆனால் அதான் உண்மை. அந்த சோப்பை தவிர வேறு எந்த சோப் போட்டாலும் எனக்கு வந்து குண்டு 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 குண்டா ஒரு மாதிரி, பிம்பிள் கிடையாது, ஒரு மாதிரி பொறி பொறியாக வந்துடும், கொஞ்சம் கருப்பான மாதிரி ஆயிடுவேன். அதனால் நான் எங்கே போனாலும் அந்த சோப்பை தூக்கிட்டு போயிடுவேன், இல்லை எங்கே போனாலும் அதான் வாங்கி யூஸ் பண்ணுவேன். அது என்ன, அது கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 5 years மேலே. அதுக்கு முன்னாடி அம்மாம் சோப் எங்கள் அம்மா வீட்டில் இருக்கும்போது. இப்போ வந்து மைசூர் சாண்டல், அதுவும் சாதா சாண்டல், மைசூர் சாண்டல் இல்லை, மைசூர் சாண்டல் கோல்டு. ஸோ அதுதான் வந்து யூஸ் பண்ணுறேன். அதை தாண்டி நான் ஃபேஸ் வாஷ்ன்னு பெருசாக எதுவும் யூஸ் பண்ண மாட்டேன். எங்கேயாவது ட்ராவல் பண்ணணும், எங்கேயாச்சும் போகணும், ஏதாவது ஃப்ரெண்ட்ஸ் வீட்டுக்கு போகிறேன், இல்லை எங்கேயாச்சும் போய் ஸ்டே பண்ணுறேன், சும்மா கொஞ்ச நேரத்துக்கு நான் இருந்துட்டு வந்துடுவேன் அப்படின்னு இருந்துச்சுன்னா அப்போ நான் வந்து ஒரு ஃபேஸ் வாஷ் வந்து கேரி பண்ணுவேன். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த பியர்ஸோட ப்ளூ கலர். ஸோ அது வந்து நான் எடுத்துகிட்டு போவேன்.
அது வந்து பார்த்தீங்கன்னா எப்போலேருந்து யூஸ் பண்ணுறேன், ஆ நான் வந்து அசென்ஜலில் ஒர்க் பண்ணிட்டுருந்தேன். ஸோ என்னோட கரியர் பார்த்தீங்கன்னா அசென்ஜலில் தான் ஸ்டார்ட் ஆச்சு. ஸோ அங்கே வந்து ரொம்ப தூரம், என் வீட்டிலேருந்து அது ரொம்ப தூரம். ஸோ நான் வந்து வீட்டில் மேக்கப் பண்ணி ட்ராவல் பண்ணி அங்கே போய் சேர்கிறதுக்குள்ளே என்னோட மூஞ்சே ஆன் ஆகிடும். அதனால் நான் என்ன பண்ணுவேன்னா எல்லா மேக்கப் அந்த ப்ராடக்ட்டையும் இந்த மாதிரி ஒரு பவுச்சில் போட்டுக்குவேன். போட்டு எடுத்துன்னு போயிடுவேன். வெறும் இங்கே குளிச்சுட்டு கொண்டே மட்டும் போட்டுக்குவேன். அங்கே போய் ரெஸ்ட் ரூமில் நான் மட்டும் இல்லை, பல கோடி பெண்கள் அங்கே இருப்பாங்க. ஸோ ஏதாவது ஒரு மிரரை பார்த்து இடம் பிடிச்சி ஃபஸ்ட்டு ஃபேஸ் வாஷு, அப்புறம் அது இதுன்னு அங்கே போய் தான் நான் மேக்கப் பண்ணவே ஸ்டார்ட் பண்ணேன். ஏன்னா எல்லாரும் பண்ணுவாங்களா, அதை பார்க்கும்போது நமக்கும் ஆசையாக இருக்கும். அப்போ ஸ்டார்ட் பண்ணதான். அப்போ தான் வந்து அந்த பிஎஸோட ஃபேஸ் வாஷ் வந்து நான் என்னோட ஸ்கின்னுக்கு வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணேன். அந்த வேலையை விட்டேன், அப்புறம் எல்லாத்தையும் விட்டாச்சு. எங்கன்னா போனோன்னா அந்த ஒரு ஃபேஸ் வாஷ் அது மட்டும் எனக்கு ஓகேவாக இருக்கும், அது மட்டும் தான் யூஸ் பண்ணுவேன். ஸோ இதுதான் என்னோட ஸ்கின் கேர். அப்புறம் என்னோட ஏர் கேர் பற்றி சொன்னீங்க. ஏர் கேர் பார்த்தீங்கன்னா அது ஒரு பெரிய லென்த்தான ஸ்டோரி. என்னோட ரீசெண்டாக கூட நான் போட்டெக்ஸ் பண்ணியிருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் எல்லாருக்கும் தெரியும். அது வந்து எங்கன்னு கேட்காதீங்க. ஸோ அந்த போட்டெக்ஸ் வந்து எப்படி இருக்குது, அது என்னெல்லாம் பண்ணிச்சு, நான் அந்த போட்டெக்ஸ்க்கு என்னெல்லாம் பண்ணேன், அதை கேரி பண்ணி அழகாக கொண்டு போகிறதுக்கு என்னெல்லாம் பண்ணேன், என் முடி வந்து கொட்டுச்சா, டேண்ட்ரஃப் வந்துச்சா, வரலையா அப்படின்றதெல்லாம் வந்து என்னோட ஏர் கேர், என்னோட ஏர் ஜேர்னி அப்படின்ற மாதிரி ஒரு வீடியோ வந்து நான் தனியாக அதுக்குன்னு டெடிக்கேட்டடாக வீடியோ போடுறேன். ஏன்னா என்னோட முடின்றது பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்ப முக்கியம்னு இல்லை, ரொம்ப பொத்தி பார்த்துக்கிட்டு இருக்கேன். முன்னெல்லாம் அப்படிலாம் கிடையாது, அப்படிதான் இருப்பேன். இப்போ அப்படிலாம் இல்லை, ரொம்ப வந்து கான்ஷியஸாக முடி நமக்கு ரொம்ப முக்கியம்டா சாமி அப்படின்ட்டு வந்து பார்த்துக்கிட்டு இருக்கேன். இன்னைக்கு கூட பாருங்க போய் ட்ரிம் பண்ணிட்டு வந்திருக்கேன். விக்ரம்க்கு ஹேர் கட் பண்ண போனல, அதுக்கப்புறமா நான் வந்து ஹேர் ட்ரிம் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு நான் அதை காட்டலைன்னா இந்த விலாகர்ஸ்க்கு இது ஒரு பிரச்சனை. எல்லாரையும் நம்ம வீடியோ எடுப்போம், ஆனால் நம்மள வீடியோ எடுக்கிறதுக்கு ஒரு ஈக்காக கூட இருக்காது. சரி ஹேர் கட் பண்ணும்போது என்ன நானே எடுக்க முடியாது, ஏன்னா அவங்க வந்து எனக்கு ஒரு மாதிரி அன்கம்ஃபர்டபுளாக இருந்துச்சா, அதனால நான் போயிட்டு ஹேர் கட் பண்ணிட்டு வந்தேன். ரொம்பலாம் இல்லை, லைட்டாக இந்த மாதிரி கீழே வந்து அந்த ஸ்ப்ளிட்டன்ஸ்லாம் எனக்கு கிடையாது, சும்மா அன்ஈவனாக இருந்ததை மட்டும் ஈவன் பண்ணிட்டு வந்திருக்கேன். அப்புறம் ஐப்ரோஸ் பண்ணியிருக்கேன், உங்களுக்கு தெரியுதா? ஏன்னா வந்து நெக்ஸ்ட் வீக் ஃப்ரைடே வந்து என் ஃப்ரெண்டோட வளகாப்பு. ஸோ அதுக்கு நான் போகிறேன். அதனால் வந்து அதுக்கு கொஞ்சம் க்ரூம்டாக போகணுன்னு சொல்லிட்டு கொஞ்சம் சில பல விஷயங்கள்லாம் பண்ணேன். உங்களுக்கு இந்த ப்ராடக்டோட லிங்க்கெல்லாம் வேணும்னா தயவு செஞ்சு எனக்கு இன்ஸ்டாகிராமில் வந்து டெக்ஸ்ட் பண்ணுங்கள். நான் வந்து டேரெக்டாக லிங்க் வந்து சென்ட் பண்ணுறேன். ஏன்னா யூடியூப்பில் வந்து லிங்க் ஒர்க் ஆகாதுன்னு நினைக்கிறேன். ஸோ அதனால தான். ஸோ இதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் டயர்டாகிடுச்சு கைஸ். நான் போய்ட்டு கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுக்கலான் இருக்கேன். ரெஸ்ட் எடுத்துகிட்டு ஈவினிங் மேலே கொஞ்சம் வெளியில் போகணும். அதெல்லாம் என்னென்னு நீங்கள் வந்து பார்ப்பீங்க. நான் போய் இப்போ ரெஸ்ட் எடுக்கிறேன். ரெஸ்ட் ஆகிட்டு உங்களை மீட் பண்ணுறேன். பை. ஸோ இப்போ வந்து எங்கே போய் கொண்டு இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மதியானம் நல்லா தூங்கியாச்சு. ஸோ இப்போ வந்து கொஞ்சம் ரெடியாகி அப்படியே வெளியே கிளம்பியாச்சு. ஸோ எங்கே போகிறோன்னா சரவணா ஸ்டோருக்கு தான் போய் கொண்டிருக்கோம். முக்கியமாக கிரைண்டர் வாங்குறதுக்காக. எங்கள் வீட்டில் வந்து மாவு பிரச்சனை பெரிய பிரச்சனையாக இருக்குது. ஸோ அதுக்கு ஒரு தீர்வு கண்டுபிடிக்கணும்னு கிரைண்டர் வாங்கலான்னு பிளான் பண்ணி போய்கிட்ருக்கோம். ஸோ கிரைண்டர் வாங்கணும். அப்புறம் வந்து ஒரு குட்டி குக்கர் ஒன்று வாங்கணும். அதாவது இந்த 1 லிட்டர் குக்கர், விக்ரம்க்கு மட்டும் இந்த பருப்பெல்லாம் வேக வச்சு கொடுக்குறதுக்கு அந்த மாதிரி ஒரு குட்டி குக்கர் தேவைப்படுது. ஸோ அது வாங்கணும். அப்புறம் ஸ்நாக்ஸ் எதுவுமே சாப்பிடல, அவன் சாக்லேட் சாப்பிட்டானா. சொல்லு பாய். நாங்கள் கடைக்கு போயிட்டு வரோம். பாய். சாரி பாய் சொல்லு. பாய். கடைக்கு போயிட்டு வரோம்னு சொல்லு. கடைக்கு போகணும். ஓகே பாய். எஸ், நான் சொன்ன மாதிரி எங்கள் வீட்டில் வந்து கிரைண்டர் முன்னாடி இருந்துச்சு. ஆனால் அது கூட வந்து கவர்மெண்ட்டில் கொடுத்த இந்த அம்மா கிரைண்டர், அதை வச்சு தான் சும்மா வந்து அப்படியே நான் வந்து மாவரிக்க கற்றுக்கிட்டேன். அதுக்கப்புறம் நல்லா கற்றுக்கிட்டதுக்கப்புறம் கிரைண்டர் வாங்கி தரேன்னு சொன்னப்போ நான் ப்ரெக்னென்ட் ஆகிட்டேனா. ஸோ அந்த டைமில் அதெல்லாம் பண்ண முடியல, அப்படியே ரெஸ்ட்லேயே போச்சு. ஸோ இப்போ தான் என்னோடய ப்ரெக்னென்சி டெலிவரிக்கு அப்புறம் என் குழந்த ஸ்கூலுக்கு போகிறான். இதுக்கப்புறம் வந்து நம்ம ஒரு நல்ல பொறுப்புள்ள அம்மாவாக இருக்கணும், நல்லா வந்து பொறுப்பாக வேலை செய்யணும்னு சொல்லிட்டு என் ஹஸ்பண்ட் எனக்கு கிரைண்டர் வாங்கி தரேன் அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு போயிருக்காரு. நான் போயிட்டு
போயிட்டு அங்கே நிறைய டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் கிரைண்டர் பார்த்தேன். ஆனால் அவங்க வந்து கிரைண்டர்னாலே சௌபாகியா அப்படின்னு வந்து சொன்னாங்க. அது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரில. அதே மாதிரி நான் வந்து சாட் ஜிபிடிக்கு டக்குன்னு வந்து கேட்டேன், ப்ரெஸ்டீஜ் வாங்கலாமா இல்லை ப்ரீத்தி வாங்கலாமா இல்லை சௌபாகியா வாங்கலாமான்னு கேட்டதுக்கு அது ப்ரீத்தி இல்லைனா வந்து பட்டர்ஃப்ளை இல்லைனா வந்து சௌபாகியா இந்த 3 ஆப்ஷன்ஸ் கொடுத்துச்சு. அங்கே வந்து ஆனால் சௌபாகியா தான் வந்து நிறைய பேர் ரெக்கமெண்ட் பண்ணாங்க. அதனால் நான் சௌபாகியாவே வாங்கிட்டேன். அதுக்கப்புறம் ஒரு குட்டி குக்கர் வாங்கணும் விக்ரம்க்கு இந்த பருப்பெல்லாம் வேக வச்சு கொடுக்குறதுக்கு. எப்போ பார்த்தாலும் பெரிய குக்கரே வச்சுக்கிட்டு இருக்கேன். சரி ஆண்டியாக வந்து குட்டியாக இருந்தால் கொஞ்சம் ஈஸியாக இருக்குமேன்னு சொல்லிட்டு ரொம்ப நாளாக கேட்டுட்டு இருந்தேன். சரி இன்னைக்கு கையோட இதுவும் வாங்கிக்கோ அப்படின்னு சொல்லி சொன்னார். அதனால் அதையும் வாங்கியாச்சு. அப்புறம் அதை வாங்கிட்டு இப்படி சைடாக க்ராஸ் பண்ணி வரும்போது ஆப்பக்கடா இருந்துச்சு. சரி நம்ம தான் இப்போ வந்து மாவு அரைக்க போகிறோமே, அதனால் வந்து வீக்கெண்ட்ஸில் ஆப்பம் இடியாப்பம் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக சாப்பிட்லாம் இனிமேல் அப்படின்னு பிளான் பண்ணி ஆப்பக்கடாய் வந்து வாங்கியிருக்கேன். வாங்கும் போதே ஹஸ்பண்ட் இதெல்லாம் உனக்கு தேவையா, நமக்கு இதெல்லாம் தேவையா அப்படின்னு சொன்னார். கண்டிப்பாக தேவைங்க, எனக்கு ஆப்பம்லாம் சுட தெரியும், நான் வந்து இனிமேல் மாவு அரைச்சி உங்களுக்கு பொறுப்பாக வந்து ஆப்பம் அப்புறம் இந்த பாயா இதெல்லாம் நான் செஞ்சு தருவேன், நீங்கள் நம்புங்க, எனக்கு வாங்கி கொடுங்கன்னு சொன்னேன். சரி வாங்கி தொலை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்பக்கடாயை வாங்கி கொடுத்தாங்க. ஆக்சுவலாக அந்த அக்காங்க கிட்ட வந்து எந்த கடாயில் ஊற்றுனா எப்படி ஆப்பம் வரும்னு சொல்லிட்டு ரொம்ப டீப்பாக வந்து டிஸ்கஸ் பண்ணி ஒரு ஆப்பக்கடாயை வந்து செலக்ட் பண்ணேன். அப்புறம் பில் போடுற இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கலர் கலராக நிறைய ட்ரேஸ் வச்சுருந்தாங்க. எனக்கு இந்த க்ரீன் கலர் லீஃப் மாதிரி இருக்குது இந்த ட்ரே வந்து ரொம்ப பிடிச்சிருந்தது. ஒன்று வந்து 17 rupees தான், க்யூட்டாக இருந்துச்சு, ஸ்நாக்ஸ் எல்லாம் வச்சு சாப்பிட்லாம். அதனால் ஒரு 2 மட்டும் அதுலேருந்து வாங்கியிருந்தேன். ஸோ அவ்வளோதான், வேறு எதுவும் அங்கே வாங்கலை. அது வரைக்கும் பில் போட்டுட்டு அப்படியே அந்த டே வெண்ட் பண்ணிவிட்டு வீட்டுக்கு வந்துட்டோம். ஸோ அவ்வளோதான் கைஸ், இன்றைக்கி இந்த வீடியோ நான் இங்கே முடிச்சுக்கிறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குதுன்னு நினச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் தென் வந்து இன்ஸ்டாகிராமில் எனக்கு ஒரு பேஜ் இருக்குது, சேம் மாம் ஆஃப் பேபி விக்ரம் சொல்லிட்டு. ஸோ அதை நீங்கள் ஃபாலோ பண்ணலன்னா கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள். இங்கே நான் போஸ்ட் பண்ணாத நிறைய வீடியோஸ் வந்து அங்கே நான் வந்து நிறைய போஸ்ட் பண்ணுவேன். நிறைய அப்டேட்ஸ், டே டு டே லைஃபோட அப்டேட்ஸ் எல்லாமே அங்கே தான் வந்து கொடுப்பேன். இங்கே வந்து கொஞ்சம் சில வீடியோஸ் மட்டும்தான் வந்து செலக்டபுளாக இங்கே போஸ்ட் பண்ணுவேன். ஸோ அவ்வளோதான் கைஸ், நெக்ஸ்ட் வீக் வந்து இதை விட ஒரு நல்ல கண்டென்ட்டோடு வரேன். ஸோ அது வரைக்கும் உங்கள் எல்லோரும் நான் மிஸ் பண்ணுவேன். ஓகேவா? பை.